ஓம் சரவண பவ. முருகர் என்னோட வாழ்க்கையில எனக்கு நெறைய சோதனைய குடுக்குறாரு. இப்போ ஒரு 1 வருஷமா நான் அசைவம் கூட சாப்பிட முடியாம இருக்கேன். திருச்செந்தூர் போனா தான் நான் சாப்பிடலாம் அப்படின்னு கூட நான் ஒரு பதிவு பண்ணேன் பாருங்க. அதேபோல என் வாழ்க்கையில வைக்கிற சோதனைகள்லாம் இந்த போல தான் இருக்கும். ஆனா மத்தபடி ஏதோ என் வாழ்க்கையில எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப நீங்க முருக பக்தரா இருந்து இந்த வீடியோ உங்க கண்ணுல பட்டுச்சு அப்படின்னா, நிச்சயமா "ஓம் முருகா" அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த பதிவ கேளுங்க. ஏன்னா நெறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்றீங்க, "என்ன முருகன் ரொம்ப சோதிக்கிறாரு. எனக்கு வேலை கிடைக்கல, வருமானம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, குழந்தை இல்ல" எவ்வளதோ சொல்றீங்க, புலம்புறீங்க. நானுமே இப்ப அப்படிதான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதையும் தாண்டி இப்ப எங்க அத்தை என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க. அத தான் நான் இப்ப இந்த பதிவுல உங்கள்ட்ட நான் சொல்லப் போறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சோதனை, சோதனை, சோதனைன்னு சொல்றோம். அதையும் தாண்டி வாழ்க்கையில எவ்வளதோ இன்னல்கள சந்திச்சவங்க இருக்காங்க. அப்ப அவங்களையெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் "ச்சே பரவால்ல நம்மள ஆண்டவன் நல்லா தான் வச்சிருக்கான்." அப்படிங்கிற இடத்துக்கு அந்த ஆண்டவன் நம்மள நினைக்க வைப்பான். அத பத்தின ஒரு பதிவு தாங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைய உங்களுக்கு குடுக்குற பதிவா தான் இருக்கும். ஏன்னா, எதையுமே நான் ஒரு கன்டென்ட்டாவோ, ஒரு கதைய கிரியேட் பண்ணி நான் உங்கள்ட்ட சொல்ல போறதில்ல. ஒருத்தங்க வாழ்க்கையில உண்மையா நடக்கிற அனுபவத்த தான் நான் உங்கள்ட்ட ஒவ்வொரு நாளுமே நான் சொல்லிக்கிட்டு வரேன். அதனால இது உண்மையா ஒருத்தவங்க எப்படி வாழ்க்கையில மீண்டு அவங்க எப்பேர்ப்பட்ட சோதனைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. அப்ப அத தாண்டி நம்பளால வர முடியாதா? நம்மளாலயும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதா? அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவா கூட இது இருக்குங்க. இத நீங்க தொடர்ந்து கேளுங்க. இப்ப நான் யார பத்தியும் சொல்லலங்க. என் அத்தை. எங்க அத்தைய பத்தி தாங்க நான் சொல்லப் போறேன். இப்ப எங்க அத்தைன்னு நான் எல்லா பதிவிலயுமே பார்த்தீங்கன்னா கேட்டுருப்பீங்க. எங்க அத்தை இத சொன்னாங்க, எங்க அத்தை அத சொன்னாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆ இப்ப எங்க அத்தையோட கஷ்டத்த என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையிலே நமக்கு இருக்க கஷ்டமெல்லாம் பெருசாவே நமக்கு தோணாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஏன்னா அத்தைன்னா எனக்கு பிரத்தியான அத்தை கிடையாது. எனக்கு அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி தான். அப்பா அப்பாவோட தங்கச்சி தான். அதனால நான் அத்தை பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால எனக்கு அப்பயிலேருந்தே சின்ன வயசுலேருந்தே பார்த்த அத்தை தான். அதனால அவங்களோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரியும். இப்ப எங்க அத்தை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தா இங்க கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. எங்க மாமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியெல்லாம் அடிச்சுக்கிட்டு, இப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி போதையா இத மாரியே இருந்திருக்காங்க. அத்தை அப்பயுமே மாமா இருந்தப்பயுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எங்க அத்தைக்கிட்ட. அடி, உத வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு 16 வருஷம் தான் எங்க மாமா கூட வாழ்ந்திருக்காங்க. 2 பையன். 2 பையனும் 12 வயசு. ஒரு பையனுக்கு 13 வயசு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்க மாமா ஒரு நாள் இறந்து போயிர்றாங்க. அப்ப எங்க அத்தைக்கு வயசு 36 தான் ஆகுது. அப்பன்னா அது எவ்வளோ பெரிய சோதனையா இருந்திருக்கும். இப்ப அத தாண்டி இன்னைக்கு நான் ஒரு மருமகளா இந்த இடத்துல நான் பேசுறேன்னா, அதுக்கு யாரு முழு மூச்சா காரணமா இருந்திருப்பாங்க? எங்க அத்தை தான் காரணம். அப்ப 36 வயசுல 2 பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு எங்க அத்தை தனிமரமா நிக்கிறாங்களே! அப்ப அந்த இடத்துல அவங்க எவ்வளோ கஷ்டங்களையும், எவ்வளோ இன்னல்களையும் தாண்டி அதுவும் அவங்களும் ஒரு வயசு இளம் வயசு 36 வயசு அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அந்த வயசுல அவங்க எவ்வளத்த சந்திச்சு இன்னைக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு எங்க அத்தைக்கு வயசு 73 ஆகுது. அப்ப அவங்க ஆரம்ப காலத்துல அதுவும் இப்பயெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட கணவர் இறந்துட்டா, அவங்க இறந்தவங்களாவே தெரியாது. நல்லா தான் இருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல எங்க அத்தை மூக்குத்தி போடல, வளவி போடல. அதேபோல கலர் ப்ளவுஸ் எதுவுமே போடுறது கிடையாது. அந்த 36 வயசுலயே ஒயிட் ப்ளவுஸ் எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. நெத்தியில இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஒரே ஒரு பட்டை, விபூதி பட்டை. அன்னைக்கு அடிச்சவங்க தான் இப்போ வரைக்கும் அந்த பட்டை நெத்தியில அவங்களுக்கு இருக்கும். நான் பிறந்து வளர்ந்தனால அவங்க முகத்த பார்க்கும்போது அந்த ஒரே பட்டை நெத்தியில விபூதி பட்டைய நான் பார்த்துருவேன். அந்த பட்டை தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க முகத்துல மாறல. ஆனா அவங்க ஒரு அயர்ன் லேடின்னு தாங்க சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு தைரியசாலின்னு தான் சொல்லணும். அவங்களோட கம்பீரத்துக்கு முன்னாடி எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரம் அவங்களுக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்டவங்க யாரோட ஒரு ஆதரவும் இல்லாம, அவங்களுக்கு எங்க மாமனார் வழியில உள்ள நிலம் இருந்தது. அத சொந்தமா அவங்க சாகுபடி பண்ணி தான் அந்த 2 புள்ளைங்களையும் வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் எங்க சொந்த பந்தத்தில, "நாங்க குடுத்தோம். பாரேன் அன்னைக்கு அந்த கஷ்டத்தில நான் குடுத்தேன், நீ குடுத்த. நான் அத செஞ்சேன், இத செஞ்சேன்னு" யாரும் அவங்கள்ட்ட கை நீட்டி ஒருத்தவங்க சொல்லாத அளவுக்கு, அவங்களோட சொந்த உழைப்பில, அவங்களோட விவசாயத்த பண்ணி, அவங்களோட சொந்த உழைப்பில தான் அந்த பிள்ளைங்கள அவங்க வளர்த்துருக்காங்க. அப்ப எல்லாம் ஒண்ணும் கஷ்டம் இல்லாம இருந்திருக்காது. எவ்வளோ கஷ்டத்த அவங்க தாங்கியிருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாய் விட்டு,
நான் இப்படி கஷ்டப்பட்டேன், நான் அத அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆண்டவன் என்ன இந்த இடத்துல சோதிச்சுட்டான், அப்படி செஞ்சான்னு சொல்ல சொல்லுங்க, ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரவே வராது. அதுதாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் சும்மா ஒரு சின்னதா ஒரு கஷ்டம் வந்துட்டா கூட, ஐயோ! கடவுளே ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? நான் வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுருவேன். அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு. அப்ப அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாங்க பாரு, "இதெல்லாம் ஒரு கஷ்டமா?" அப்படிம்பாங்க. அவங்கள்ட்ட எதுவுமே நம்ம வந்து கஷ்டம்னே நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சொல்லணும். ஒரு சக்தியான ஆளுன்னு தான் சொல்லணும். அப்ப வந்து சாமி கும்பிடுறத அவங்கள மாரி தாங்க கும்பிட முடியாது. என்னடா அவங்கள பத்தியே புகழ்ற அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு கஷ்டத்துலயும் பணம், காசு இன்னைக்கு எப்படின்னு சொல்லலாங்க. அன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு பெண்ணா, ஒரு வருமானத்துக்கு வழி இல்லாம, ஒரு விவசாயத்த மட்டுமே நம்பிக்கிட்டு, அந்த 2 பிள்ளைங்கள வளர்த்து, அவங்க வந்து எப்படி கரை சேர்த்துருப்பாங்க? 2 பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி விட்டு, அதேபோல 2 பிள்ளைக்கும் வீடு, அதேபோல அந்த பிள்ளைக்கு புள்ள, பேரன், பேத்தி, இந்த பிள்ளைக்கு பேரன் எல்லாத்தையும் இன்னைக்கு கண்குளிர பார்த்துக்கிட்டு அவங்க உட்காந்துருக்காங்கன்னா, அவங்க எவ்வளவு கஷ்டத்த தாண்டி வந்திருப்பாங்க. அத நம்ம நெனச்சு பார்க்கணும் பாருங்க. அதேபோல வந்து கோயில்னு வச்சுங்களேன், ஆறுபடை முருகன் கோயில் எல்லாத்துக்கும் அவங்க தனி ஆளாவே போயிடுவாங்க. யாரும் அவங்களுக்கு துணைக்கு ஆள் தேவையில்ல. அதேபோல வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு நிழலுக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குனது கிடையாது. ஆனா, ஒரு கணக்கு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே மனக்கணக்கு. எல்லாமே அவங்களுக்கு கால்குலேட்டர் மாரி மண்டையில ஓடும். எல்லாம் கரெக்ட்டா சொல்லுவாங்க. அந்த ஞானத்த யார் குடுத்துருப்பா? அந்த தெய்வ சக்தி தானே! அவங்க எல்லா முருகன் கோயிலுக்கும் போயிட்டாங்க. அதேபோல மருதமலை கோயம்புத்தூர்ல இருக்கு பாருங்க, அங்கேயும் போயிருக்காங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பனையும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதேபோல காசிக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டாங்க. இப்படி அவங்க ஏறாத தலம் இல்லங்க. ஏன்னா, அவங்க 36 வயசுல போனோனே அந்த இறைவனே கெதின்னு தெய்வத்தோட தெய்வமா அவங்க வந்து வேற யாரையும் பிடிக்கல. தெய்வமே முழு சரணாகதி அடைஞ்சவங்க தான். அதனால அவங்க வாயிலேருந்து வர்ற வாக்குமே கரெக்ட்டா ரொம்ப பயபக்தியா தான் இருக்கும். அதனால நான் இன்னமுமே அவங்களுக்கு வந்து நான் பயந்து தான் இருப்பேன். ஏன்னா, எதுவும் சாபம் விட்டுறக்கூடாது, எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு நெனைப்பேன். இன்னைக்கும் அவங்களுக்கு ரொம்ப முடியாம போயிட்டு, இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க பக்கபலமா அவங்க கூடவே நான் நிற்கிறேன்னா, அவங்க கோயில் கோயிலா ஏறுனது தான்னு இப்ப எங்க அக்கம் பக்கம் எல்லாரும் சொல்லுவாங்க. "இவங்க கும்பிட்ட தெய்வம் தாங்க இவங்கள இந்த அளவுக்கு ஒரு மருமக இருந்து பாக்குது" அப்படிம்பாங்க. உண்மையா சொல்றேன் நான் அவங்கள வந்து அவங்க ஆரம்பத்திலேயே இந்த பட்ட கஷ்டத்தினாலயோ என்னமோ தெரிலங்க. அவங்களுக்கு உடம்பு முடியல. இருந்தாலும் அவங்கள பாத்ரூம் அழைச்சிட்டு போறதுலேருந்து, குளிக்க வைக்கிறதுலேருந்து, அவங்கள வந்து சாப்பாடு குடுக்குறதுலேருந்து, அவங்களுக்கு மருந்து மாத்திரை எடுத்து குடுக்குறதுலேருந்து, எல்லாத்தையுமே பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா, நம்ம சீன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா, அவங்க இல்லன்னா அந்த குடும்பம் இல்ல. அவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்துங்க, உங்க வாழ்க்கையில வந்து வேலை இல்ல, வருமானம் இல்ல, இதெல்லாம் நினைக்காதீங்க. வேலையெல்லாம் நினச்சா அடுத்த செகண்டே நமக்கு வேலை கிடச்சிரும். கல்யாணம், குழந்தை எல்லாமே வாழ்க்கையில ஒரு செகண்ட் அந்த தெய்வம் நெனச்சா ஒரு செகண்ட் ஆகாதுங்க. அதனால இதுக்கெல்லாம் நீங்க அலுத்துக்கிட்டு, ஐயோ! வாழவே பிடிக்கல, வாழ்றதே வேஸ்ட்டு அப்டின்னலாம் அலுத்துக்கவே அலுத்துக்காதீங்க. இதெல்லாம் என்ன கஷ்டம்? வாழ்க்கையில எல்லாரும் நெறைய கஷ்டங்கள கடந்து தாங்க வந்திருக்காங்க. அதனால வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள கடந்து வர்றதுக்கு நீங்க பழகுங்க. போராடி ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறிய மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எங்க அத்தை மனசுல என்ன இருந்திருக்கும்? எவன் கால்லயும் விழக்கூடாது. நம்ம ஜெயிக்கணும். நம்ம புள்ளைங்க தலை நிமிர்ந்து நடக்கணும்னு இன்னைக்கு ஒரு கெட்ட பேர் இல்லாத அளவுக்கு அவங்க வாழ்ந்து இன்னைக்கு 2 புள்ளைங்களையும் வளர்த்துருக்காங்கன்னா, எங்க அத்தையோட தன்னம்பிக்கை ஒரு மகாத்தியமானதுங்க. அந்த தன்னம்பிக்கை போல தான் நீங்களும் ஒரு தைரியத்தோட நடமாடணுங்க.